வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆப்பிள் வாட்சுக்கு எப்படி நாங்கள் மெட்டீரியலை ஆட் பண்ண போகிறோன்றதை. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, மாடல். நான் அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஃபைல் கிளிக் பண்ணுறோம், இம்போர்ட் கிளிக் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் வாட்சுன்ற ஆப்ஜெக்ட்டு ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன். இது நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஆப்ஜெக்ட்னால் நாங்கள் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோன்னா, நாங்கள் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். ட்ராப் பண்ணால் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரேடியாக அந்த மெட்டீரியல் ஆட் ஆகிரும். அது ரீசன் வந்து என்னென்னா, ஆல்ரெடி இந்த ஆப்பிள்ன்ற இந்த ஆப்ஜெக்ட் உள்ளுக்கு நீங்கள் சீன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆப்பிள் வாட்சோட இந்த குரூப் ஃபைல். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட செப்பரேட் ஃபைல்ஸ் இங்கே காட்டும். இப்போ இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே லிங்க்டாக இருக்குது, லிங்க் ஆகி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், அன்லிங்க் பண்ண போகிறோம். அன்லிங்க் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே அன்லிங்க்னு காட்டும். இல்லாட்டி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மெட்டீரியல் அன்லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு மெட்டீரியல் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கிளாஸுக்கு மட்டும் தான் போடும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபைலை அன்லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் செப்பரேட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்ட்ராப்பில் இருந்து தொடங்குவோம். ஸ்ட்ராப் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணக்குள்ளே இங்கே ஸ்ட்ராப்போட ஃபைலை ஹைலைட்டாக காட்டும். ஓகே, நான் இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இங்கே மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன், பிளாஸ்டிக் கிளிக் பண்ணுறேன். இதில் நான் இந்த மெட்டீரியலை போட்டு பார்க்குறேன். ஓகே, இது மேட்சாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இந்த பாடி யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாடிக்கு நாங்கள் சில்வர் ஒரு கலர் கொடுக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான மாதிரி ஆப்பிள் வாட்ச் ஒரு ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்குது. ஆனாலும் இது நாங்கள் டியூட்டோரியலுக்கு தான் செய்யணும். நமக்கு இஷ்டப்படி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணுறேன், சில்வர்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே பண்ணுறேன். ஓகே, மேட்ச் இருக்குது. பட்டனுக்கு நாங்கள் இதில் எப்படி இந்த டியூட்டோரியல் என்ன பார்க்கணும், எவ்வளோ குயிக்காக நமக்கு ஒரு விஷயம் செஞ்சு முடிக்க முடியும்னு பார்க்க போகிறோம். பேக் சைடில் ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் கிளாஸ். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கும். இது ஸ்க்ரீன் டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கிளாஸுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சில் ஒரு கலர் பிளாக்கிஷ் கலர் ஒன்று இருக்கும். கிளாஸ் கிளிக் பண்ணுங்கள், பிளாக் கிளாஸ். நான் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளிக் பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது என்னென்னா உள்ளுக்குள்ளே ஸ்க்ரீனில் தான் நம்ம டிஸ்பிளேயை பார்க்க போகிறோம். அந்த டிஸ்பிளேயை பார்க்குறது டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேனா நம்மளோட அதான் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஓகே, இது ஃப்ரண்ட் கிளாஸை நாங்கள் டிசேபிள் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்கு நாங்கள் அதுவும் சாலிட் கிளாஸ் கொடுத்துருவோம் வச்சால. ஓகே, நாங்கள் திருப்பி அதுக்கு பிளாக் கலர் கிளாஸ் கொடுப்போம். ஆனாலும் இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்சர் ஒன்று போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீனில் தான் ஹைலைட் ஆகுது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணோன்னே ஆட் ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்னு இருக்குது, டெக்ஸ்சர்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே கலர், பம்ப், ஒப்பாசிட்டின்றது நமக்கு தேவையானது இதுதான் கலருன்றது. பட் நான் அந்த டிக்கை கிளிக் பண்ண நான் ஆல்ரெடி க்ராப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் கூகுளிலேருந்து. கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னா இந்த இடத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிம் கலராக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த டைப்புன்ற ஏரியாவில் போய்ட்டு இமேசிவ்ன்ற ஃபைலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா அதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டும். இதுன்னா ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் ஒன்று உங்களுக்கு இன்டென்சிட்டி கூட்டினீங்கன்னு சொன்னால் அதோட க்ளோவிங் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக காட்டும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஓகே அது முடிஞ்சு அடுத்தது நாங்கள் ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறோம். ஸ்க்ரீன் ஆன் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் லுக் ஒன்று கொடுக்குது. இது மேலோட கிளாஸ் இருக்குது, கீழே ஸ்க்ரீன்லேருந்து அது ஃப்ளாஷ் ஆகி காட்டுற மாதிரி காட்டுது. பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் லுக் ஒன்று ஆன் பண்ணி அவுட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பேக்ரவுண்ட் இப்படி வேணால் உங்களுக்கு இப்படி வச்சு அவங்களுக்கு ரெண்டர் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி வேறு ஒரு இன்னும் கொஞ்சம் ஷைனிங் இந்த ரியலிஸ்டிக் லுக் ஒன்று வரணும்னா நீங்கள் ஒரு என்வயர்மெண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக் ஒன்று கிடைக்கும். ஓகே, ஆனால் அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு அவசியம் இல்லை. அதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த என்வயர்மெண்ட்னு உள்ளதை கிளிக் பண்ணிங்க, கலர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் என்வயர்மெண்ட்டில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அந்த வாட்சில் உள்ள ஏரியாவில் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா நீங்கள் இங்கே உள்ள என்வயர்மெண்ட்டில் கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸில் நீங்கள் லைட்டிங் லொக்கேஷன்ஸ், லைட்டிங் இந்த ரொட்டேஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் லுக் ஒன்று கிடைக்குது. ஓகே ஓகே, நான் இதை ரெண்டர் பண்ணுறேன். நான் வந்து ரெசல்யூஷன் நீங்கள் நல்லா கூடுதலாக ரெசல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெசல்யூஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஹை குவாலிட்டி இமேஜ் கிடைக்கும். நான் இப்போ டெஸ்டிங்காக செய்கிறனால நான் ஒரு நார்மல் ரெசல்யூஷனை கொடுத்துட்டு ரெண்டர் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணுறேன், ரெண்டர். ஓகே வியூஸ், இது கொஞ்ச நேரத்தில் ரெண்டர் ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் செஞ்ச அந்த மாடல் ரெண்டராகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு அருமையான சூப்பர் லுக் ஒன்று கிடச்சிருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்சோட மாடல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.